இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட்லேருந்து ஐபிபிபியில் நியூ ரெக்யூர்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாமே கிடையாதுன்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது குரூப் சி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/1/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் IPPB.online.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் டேஷ்போர்டு. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விதமான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கீழே லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கான கேரியர்ஸ், அதாவது மீடியா அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸு அண்ட் கேரியர்ஸ் அண்ட் பேங்க் நோட்டீஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரியர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டான ஓப்பனிங், அதாவது கரண்ட் ஜாபில் வந்து என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ட்ரெண்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டான என்னென்ன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மல்டிபர்பஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் அண்டர்டேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பேங்க், அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இன்வைட்டட், அதாவது அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வைஸ் நிறைய ரெகுலர் போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான ஜாப் தான். இது வந்து உங்களுக்கு டெம்பரவரி ஜாபெல்லாம் கிடையாது, உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இதில் வந்து என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் 54 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டமில் 1 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நெட்வொர்க் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சியும், அண்ட் மேனேஜர் ஐடி டேட்டா வேர் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சியும், அண்ட் சீனியர் மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டமுக்காக 1 வேக்கன்சியும், அண்டு சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் கோல்டுக்காக 1 வேக்கன்சியும், அண்ட் சீனியர் மேனேஜர் ஐடிக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்ற ஆப்ஷனில் வந்து கான்ட்ராக்டர்கள் வேறு, அதாவது வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்னேட்டிவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்ரட்டரி எக்ஸ்பர்ட்டுக்காக வந்து உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர், ஓபிசி, இடபிள்யூசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/12/2024 அன்றைக்கி 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5, அதாவது 11:59 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. www.IPPB.online.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் போதும். அப்படி இல்லைன்னா இந்தியன் ஜாப் கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து
இன்ஜினியரிங் டிகிரியிலோ அல்லது ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதிர்பார்க்கல. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடி சீக்கிரமே வந்து வெளியிட்டுருவாங்க. வெளியிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் போஸ்ட் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.